அப்போ CH3 twice CHOH ஆகும் இம்மூலக்கூறு அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்களின் எண்ணிக்கை என்ன சும்மா எண்ணி போட்டுறது சரியா என்று உங்களுக்கு என்ன தெரியுமான்னு பார்த்துருக்குது. அப்போ பாருங்க சி பிரக்கெட்டுக்குள்ள இருக்கொண்டு வெளியே 2 அப்போ 2 H இங்க 3 இருக்கு வெளியே 2 இருக்கு 2 6 சக கார்பன் 1 ஹைட்ரஜன் 1 அப்ப 2 ஆக்சிஜன் 1 3 ஹைட்ரஜன் 1 4 சரியா பிள்ளைகள் எண்ணி போட்டுரு அணுக்களின் எண்ணிக்கை இங்க அவகாதுரோ மாதிரி அப்படி எல்லாம் தரையிலே அவை நாங்க சும்மா எண்ணி போடுறது மட்டும்தான். அப்ப எத்தனை வரும் 6 4 10 2 12 இந்த 10 எடுத்தாக்களே 10 எடுத்தாக்கள் 10 எடுத்தீங்க இதை என்ன விட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப பிரக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட்டுக்கு முடிப்போம். ஹைட்ரஜன் 3 கார்பன் 1 4 அப்ப 4 2ஆல பெருக்கினால் 8 சரியா 4 2 8 அப்படின்னு செய்யலாம். இப்ப வெளியே எத்தனை இருக்கு தனித்தனியாக 4 இருக்கு அப்ப 8 4 12 விடை 4வது விடை 12 சரிதானே. பின்வரும் எதில் ஓர் அமில ஆக்சைடு ஈரியல் ஆக்சைடு ஒரு மூல ஆக்சைடு ஆகியன முறையே இடம்பெறுகிறது. பல முறை பார்த்த கேள்வி உங்களுக்கு சலித்து போயிருக்கும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கு. சரி எத்தனை விட பாஸ் பேப்பர்ல பல முறை நாங்க பார்த்துட்டோம். அப்ப நீங்க இது சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். இப்ப இது உங்களுக்கு பாடமாக இருக்கணும் இந்த அட்டவணை. சரி எல்லாரும் அனுப்புங்க ஆன்சரை. இந்த அட்டவணை சரி யாருக்கும் பிழை ஆகக்கூடாது அனுப்புங்க பார்ப்போம். சரி இதுல கேட்கப்பட்டிருக்கின்ற முதலாவது அமில ஆக்சைடு ஈரியல் ஆக்சைடு. இப்ப எங்களுக்கு இதுல மிகவும் பரிச்சயமானது என்ன ஈரியல் ஆக்சைடு. அப்ப ஈரியல் ஆக்சைடுனால் எங்களுக்கு தெரியும் Al2O3. அப்ப Al2O3 தான் நடுவுல வரணும். ஈரியல் Al2O3 நடுவுல வரக்கூடிய விடை. அப்ப 3வது விடையில அப்படி ஒன்றே இல்லை 4வது விடையில அப்படி ஒன்றே இல்லை நடுவுல இல்லை Al2O3. இப்போ உங்களுக்கு 4ல் ஒன்றை சாய்ஸ் பண்றதை விட 2ல் ஒன்றை சாய்ஸ் பண்றது சரி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். சரி எடுப்பதற்கான வாய்ப்பு கூட சரியா. ஆகவே நீங்க பார்க்கலாம் முதல்ல அமில ஆக்சைடு மூல ஆக்சைடு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னுக்குள்ளது 2 முதலாம் கூட்டம் அல்லது 2ஆம் கூட்டத்துக்குரியதா இருக்கும் மூல ஆக்சைடு. ஆகவே இதுக்கு பிறகு ஈரியல் ஆக்சைடுக்கு பிறகு முதலாம் கூட்டம் அல்லது 2ஆம் கூட்டம் உள்ளது எது 2வது விட பாருங்க அதிலே சாய்ஸ் பண்றோம் MgO. ஆகவே அமில ஆக்சைடு 3ஆம் கூட்டத்துக்கு அப்பாற்பட்டது. ஆகவே 2வது விட சரியா. அமில ஆக்சைடு மூல ஆக்சைடு அப்ப இதுதான் கேட்கப்பட்டது. இந்த இருக்கு Al2O3 ஈரியல் அமில ஆக்சைடு MgO மூல ஆக்சைடு MgO அமில ஆக்சைடு SO3 இந்த 3 தான் நாங்க கேட்கப்பட்டது. வலிமையா தனித்தனியா கேட்டுட்டு இப்போ ஒரு ரேடியா கேட்டிருக்கு 3ஐயும் சேர்த்து. ஆகவே இதை நீங்க கட்டாயமா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு இலகுவாக அமையும். அப்ப நாங்க Al2O3 பத்தி பல முறை பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு 2016ஆம் ஆண்டுல நாங்க தொடங்கினோம்டால் 2016ஆம் ஆண்டு இந்த டியூட் தொடங்கினது இந்த கேள்வியில தான் ஈரியல் ஆக்சைடு ஆகும். அப்ப 2016ஆம் ஆண்டு 7வது MCQல தொடங்கி இந்த Al2O3 இப்ப நாங்க கடைசியா நடந்த வருஷம் 2023ஆம் ஆண்டுக்கு வரும் வரை அந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கு சரியா. அதுவும் 6ஆம் கேள்வி 2வது விட சரி. இப்ப 10 11 சொல்லுங்க அயன் சேர்வைகள் பற்றி பின்வரும் எக்கூற்று உண்மையானது. அயன் சேர்வை பங்கிட்டு வலு சேர்வை சம்பந்தமாக நீங்க 10ஆம் ஆண்டு படிச்சிருக்கீங்க. அயன் சேர்வைகள் அயன் சேர்வைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சோடியம் குளோரைட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களே உப்பு கட்டி அல்லது உப்பு கரைசல் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பங்கீட்டு வலு சேர்வைன்னு வந்தால் H2O நீரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதை வச்சு நாங்க இந்த கூற்றுக்களை கண்டுபிடிக்கலாம் கூற்றுக்களுடைய இயல்புகள்.
அயன் சேர்வை சோடியம் குளோரைட் NaCl, பங்கீட்டு வலு சேர்வை என்றால் H2O. அது ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விடையளிக்கலாம். சரியா? இந்த 10ஆம் பாடத்துல நீங்க பார்க்கலாம் அதுல இயல்புகள். சரி, விடைகளை சொல்லுங்க. சரி, இதுல என்ன விஷயம்? 2வது விடையும் 3வது விடையும் வந்திருக்கு. சில ஆக்களுக்கு 2வது விடை, சில ஆக்களுக்கு 3வது விடை. நீங்க சோடியம் குளோரைட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, நான் பார்ப்போம். அயன் சேர்வைகள் பற்றி பின்வரும் கூற்று அவை திண்ம நிலையில் மின்னை கடத்தும். திண்ம நிலையில் அப்ப நான் சொன்னேன் திண்ம சோடியம் குளோரைட் உப்பு கட்டி திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. அயன் சேர்வைகள் உருகிய நிலையில் சோடியம் குளோரைட் திரவமாக அல்லது சோடியம் குளோரைட் நீர்க்கரைசலாகத்தான் மின்னை கடத்தும். திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. அப்ப இதுல முதலாவது கூற்று தந்திருப்பாங்க. பெரும்பாலான அயன் பிணைப்பு சேர்வைகள் நீரில் கரையும். நீர்க்கரைசல் நிலையில் உருகிய திரவ நிலை, நீர்க்கரைசல் நிலையில் அல்லது உருகிய திரவ நிலை அல்லது திரவமாக்கப்பட்ட நிலையில் தான் மின்னை கடத்தும். அவங்க திண்மம் குறிக்கப்பட இல்லை, அவை திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. அவை முதலாம் கூற்று பீல, இது வராது. அவை எல்லாம் நீரில் நன்றாக கரைகின்றன. அயன் சேர்வைக்கு நான் ஞாபகம் வச்சுக்கொள்ள சொன்னேன் என்னது? சோடியம் குளோரைட். அப்ப சோடியம் குளோரைட் உப்பு கட்டியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோடியம் குளோரைட்னா கரி உப்பு, எங்களுக்கு தெரியும். அவை எல்லாம் நீரில் நன்றாக கரைகின்றன. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் உங்களுக்கு விடையளிக்கலாம். அப்ப அவை நீரில் கரைகின்றன. இந்த பெரும்பாலான அயன் பிணைப்பு சேர்வை, பெரும்பாலான பிணைப்பு சேர்வைகள் நீரில் கரையும். ஆகவே 2ஆம் கூற்றுத்தான் விட. சரியா? இதுதான் ஆன்சர். கொதிநிலைகளும் உருகுநிலைகளும் உயர் பெருமானங்களை எடுக்கின்றன. கொதிநிலைகளும் உருகுநிலைகளும் உயர் பெருமானங்களை எடுக்கின்றன போட்டிருக்கு அயன் சேர்வைகளுக்கு. சரியா? உயர் உருகுநிலையும் உயர் கொதிநிலையும் கொண்டவை. உயர் உருகுநிலையும் உயர் கொதிநிலையும் கொண்டவை. சரி, அங்க எல்லாம் இருக்கு. அவை எல்லாம் நீரில் நன்றாக கரைகின்றன. அந்த எல்லாம் சொல்ல கவனிக்கிறேன்னா எல்லாம் வராது. அப்ப 2வது விட எல்லாம் இருப்பதனால விடையாக வராது. இது காரணம் பெரும்பாலான தான் போட்டிருக்கு. சரியா? அப்ப எல்லாம் சொல் வராது, நீரில் கரையாது. எல்லாம் பெரும்பாலானவை தான் நீரில் கரையும். அப்ப 2வது விட வராது, எல்லாம் சொல் வந்ததால நீரில் நன்றாக கரையும் வரும். அவை 3வது கொதிநிலைகளும் உருகுநிலைகளும் உயர் பெருமானங்களை எடுக்கின்றன. அப்ப உப்பு கட்டியை நாங்கள் எடுத்தால் இலகுவாக கரைஞ்சு போகாது, நாங்கள் கொஞ்சம் கரைக்கணும். கொதிநிலை அது இலகுவில கொதிச்சு ஆவியாகவும் போகாது. இப்போ பெட்ரோல் எல்லாம் அப்படின்னா குறைந்த பெருமானம் கொண்டிருக்குன்னு எடுக்கலாம். ஆனால் உயர் பெருமானம் நாங்கள் மிகவும் வெப்பப்படுத்த வேண்டும். சரியா? அதனாலதான் உயர் உருகுநிலை உயர் கொதிநிலை அந்த சொல் இங்க இருக்கு. உயர் உருகுநிலை உயர் கொதிநிலை கொண்டவை. ஆகவே 3வது விட. அவை உருகிய நிலையில் மின்னை கடத்துவதில்லை. இது தேவையில்லாம தந்திருக்கு, கடத்துவதில்லை. சரியா? அவை உருகிய நிலையில் மின்னை கடத்துவதில்லை. ஒன்றுக்கு நாளுக்கு ஒரே விளக்கம். அவை உருகிய நிலையில் அவை மின்னை கடத்தும். நீர்க்கரைசல் அல்லது உருகிய திரவ நிலையில் மின்னை கடத்தும். சரியா? உருகிய நிலையில் மின்னை கடத்தும். அவைக்கு சரியான விடை 3வது விடை. சரி, 23வது என்ன ஆன்சர்? 23வது அனுப்புங்க. எவ்வளவு இலகுவான கேள்வி, எவ்வளவு இலகுபடுத்தி தந்திருக்கு உங்களுக்கு. மூலக்கூற்று திணிவெல்லாம் கண்டு சின்ன பிள்ளைக்கு மாதிரி தந்திருக்கு. உடனே விட அளிக்கலாம். இல்ல சயின்ஸ் மட்டும் இல்ல முக்கியம், மெட்ஸும் முக்கியம். ஒரு ஆளுக்கு மெட்ஸ் பிழை வந்தது விளங்குது எனக்கு.
நல்லா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு ஏத்த விடையெல்லாம் இருக்கு. உங்களோட மெட்ஸ் பிள்ளை வந்தாலும் விடை இருக்கு. ரெண்டு பேருக்கு மெட்ஸ் பிள்ளை வந்திருக்கு. மத்தாக்களை விட சரி. நல்லா செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்தாக்கள் அனுப்புங்க குயிக்கா. மூணு பேருக்கு மெட்ஸ் பிள்ளை. சரி, அதுக்கு முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பார்ப்போம். இல்லை, மெட்ஸ்லாம் பிள்ளையாகுது. ஒன்றாவது விட, ரெண்டாவது விட, நான்காவது விட. சரியா, ஒன்று, ரெண்டு, நான்காவது விட. மூன்றாவது விட மட்டும்தான் வரையில. ரெண்டு. சரி, ஒன்றாவது வருமா, இரண்டாவது வருமா, நான்காவது வருமானு பார்ப்போம். சரி, சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டின் கீழ், சாரி, 20 கீழ் 40 எத்தனை விட? 20 கீழ் 40 பண்ண என்ன விட? என்ன விட வரும்? ஒன்று கீழ் 2 அதை சொல்றீங்க. அப்ப நாங்க சுருக்கினால் சைபர் வெட்டுப்படும். 2 2 2 4 சைபர் தசம் எத்தனை? அரைண்டா? சைபர் தசம் 5 அரைன்னு சொன்னோம். சரியா? அப்ப 100 கீழ் 10 எத்தனை? 100 கீழ் 10டா 10. இப்ப அது அந்த விஷயம் 10 கீழ் 100 எத்தனை? சைபர் தசம் சைபர் தசம் அப்ப இந்த சைபர் வெட்டுப்படும். 1 கீழ் 10. அப்ப சைபர் தசம் 1. சரியா? சைபர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் இந்த தசத்துக்கு பிறகு வர இன்னொரு சைபர் வரும். உதாரணத்துக்கு 1 கீழ் 100 உண்டா? சைபர் தசம் சைபர். சரியா? நீங்க 2 இலக்க சைபர் வந்தா தசத்துக்கு பிறகு 2 இலக்கம் வரும் இந்த இலக்கத்தோட சேர்த்து. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த விஷயம் இங்க தேவை இந்த கேள்வி. இதுதான் இங்க பிள்ளையாகணும். சிலாக்கள் 1வது, சிலாக்கள் 2வது, சிலாக்கள் 4வது. இந்த 3 விடை வாரத்துக்கு காரணம் அதுதான். சரி, இப்ப மிகவும் இலகுவான பாருங்க. கல்சியம் கார்பனேட்டு 10 கிராம். அப்ப நாங்க ஏற்கனவே ஒரு கேள்வி செஞ்சோம் இன்னைக்கு. எம் 10 கிராம் டால் எம் திணிவு. கல்சியம் கார்பனேட்டு மூல்களின் எண்ணிக்கை மூல்டா என். இன்னைக்கு இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வியில தான் ஆரம்பிச்சோம். இதுல பாருங்க, இது செஞ்சே தந்திருக்கு. கல்சியம் கார்பனேட்டின் மூலக்கூற்று திணிவு எத்தனை? கேபிட்டல் எம் 100 தந்திருக்கு. அவை சமன்பாடு என்ன? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஆகவே என் சமன் எம்மின் கீழ் எம். ஆகவே என் சமன் கேபிட்டல் சிம்பிள் எம் எத்தின 10. 10 கீழ் கேபிட்டல் எம் எத்தின 100. 10 கீழ் 100. இப்ப எத்தனை விட வரும்? என் சமன் இப்பதான் பிரச்சனை. 4வது விட வந்தாக்களுக்கு இப்பதான் பிரச்சனை. எத்தனை வரணும்? இந்த சைபரும் இந்த சைபரும் வெட்டுப்படும். ஆகவே விட என்ன இருக்கும்? 1 கீழ் 10. 1 கீழ் 10 இருக்கு. பகுதி எண் பெருசா இருக்கு. ஆகவே விட எத்தனை? வெரி குட். விட என் சமன் சைபர் தசம் 1. இந்த மாதிரி கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சைபர் தசம் 1. ஆகவே 2வது விட. 10 வர 100ஆல பிரிச்சா தான் முதலாவது விட வரும். மேல 10 வந்தா தான் 4வது விட வரும். ஆகவே 2வது விட சைபர் தசம் சைபர் 1.
சரியா பிள்ளைகள்? 0.01 ரெண்டாவது விடை. சரி, இப்ப நாங்க இந்த டியூட்டரை கடைசி கட்டம் 2024 ஆண்டு கடைசியா வந்த வருடத்துக்கான கேள்வி. இந்த கேள்விகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை காலையில 5:30க்கு செய்வோம். அப்ப நீங்க செஞ்சு கொண்டு வாங்க, நாங்க அந்த கிளாஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட அடுத்ததாக நாங்க நியூட்டனின் இயக்க விதிகள் அந்த விசை தொடர்பான பாடத்துல டியூட் போட்டிருக்கேன், அதையும் செஞ்சுட்டு வாங்க. இந்த கேள்வி முடிஞ்சதோட நாங்க அந்த டியூட்டை செய்வோம் 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல.